ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேஜி கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் காலா ஜாமுன், அதாவது கருப்பு குலாப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஒரு பெரிய ப்ராசஸ் அப்படின்னு நீங்கள் யாரும் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி இதை இன்ஸ்டண்ட்டாக பண்ண போகிறோம். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற குலாப் ஜாமுன் மிக்ஸ் வச்சு இது எப்படி பண்ணலாம், எவ்வளோ சுலபமாக பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் முதல்ல பார்க்குறவங்களா இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் எம்டிஆர் குலாப் ஜாமுன் மிக்ஸ் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த மிக்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 175 கிராம் பேக் வந்து எடுத்திருக்கேன். இது ஃபுல்லாகவும் நான் சேர்த்துக்க போகிறேன். ஸோ இது வந்து இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா உடச்சி எடுத்துக்கோங்க. அடுத்தது பால் வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் பாலுக்கு பதிலாக தண்ணி கூட சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சரியானதாக இருக்கும். இப்போ பெசரும் போது ரொம்ப அழுத்தம் கொடுத்து பெசராமல் ரொம்ப சாஃப்டாக பெசரி ஒரு சாஃப்டான டோ வந்து வர்ற மாதிரி பெசரி எடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. இது தனியாக ஒரு 10 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். அதுக்கு பிறகு கையில் கொஞ்சம் நெய் தடவிட்டு திரும்ப நல்லா இதை திரட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த முழு பாகத்தில் நம்ம ஒரு 1/4 பகுதி மட்டும்தான் எடுத்துக்க போகிறோம். 1/4 பகுதிக்கும் கொஞ்சம் கம்மியாகவே கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருங்க. தனியாக இதை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இதை மாற்றின பிறகு நம்ம இதில் நட்ஸ் வந்து சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் பாதாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது போல் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க. சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்து கொஞ்சம் முந்திரி வந்து சேர்த்துருக்கேன். ரெண்டுமே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்தது கொஞ்சமாக நான் ஃபுட் கலர் வந்து சேர்க்க போகிறேன். நான் இன்றைக்கி க்ரீன் கலர் வந்து சேர்க்க போகிறேன். உங்கள்கிட்ட எந்த ஃபுட் கலர் இருக்குதோ நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதுமானதாக இருக்கும். இப்போ இது எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து வர அளவுக்கு நல்லா பெசரி எடுத்துக்கோங்க. எடுத்த பிறகு குட்டி குட்டி பால்ஸாக நம்ம நார்மலாக குலாப் ஜாமுனுக்கு உருட்டுறதை விட ரொம்ப குட்டி பால்ஸாக உருட்டி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் தனித்தனியாக பாருங்கள், இது போல் எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம எடுத்து வச்ச இன்னொரு பார்ட்டை வச்சு இதை உள்ளே ஸ்டஃபிங் பண்ணி நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். நம்ம நார்மலாக எப்படி ஸ்டஃப் பண்ணுவோமோ அதே போல் ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. ஸ்டஃப் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் கவனமாக பண்ணணும். நம்ம நார்மலாக இந்த காலா ஜாமுன் பண்ணுறதுக்கு பன்னீர், மைதா, மில்க் பவுடர் எல்லாமே சேர்ப்போம். ஸோ எதுவுமே இல்லாமல் நம்ம இன்றைக்கி இது எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்ருக்கோம். ரொம்பவே சுலபமாக சீக்கிரமாகவும் பண்ணிடலாம். இதை ஒரு 20 நிமிஷத்தில் நம்ம வந்து தயார் பண்ணிடலாம். இது போல் வெடிப்பு இல்லாமல் நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. ஒரு அகலமான இது போல் பாத்திரம் வந்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு 500 கிராம்லேருந்து 600 கிராம் அளவுக்கு சுகர் சேர்த்திங்கன்னா போதுமானதாக இருக்கும். ஆனால் அந்த பேக்கில் 800 கிராம் போட்டிருக்கோம். 800 கிராம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் எந்த அளவுக்கு சுகர் சேர்க்குறீங்களோ அதே அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் 500 கிராம் சேர்க்குறீங்கன்னா அதே அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 600 கிராம் சேர்க்குறீங்கன்னா அதே அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட சுகர் வந்து தண்ணியில் நல்லா கரையிற அளவுக்கு கலந்து விட்டுடுங்க. அடுத்தது நம்ம கடாயில் எண்ணெய் வச்சாச்சு. எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு மிதமான சூட்டில் இருக்கணும். அப்போ தான் நல்லா பொரிஞ்சு வரும் நமக்கு. இதில் சில பேருக்கு சில மிஸ்டேக்ஸ் வரும். அது என்ன அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உருண்டைகளுமே நிறைய போடாமல் ஒரு 5லேருந்து 6 உருண்டை அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு கொஞ்சம் வெடிப்பு இல்லாமல் நமக்கு நல்லா கிடைக்கும். ஸோ இது போல் நீங்கள் கிளறி விட்டீங்க அப்படின்னா நமக்கு ஈவனாக எல்லா பக்கமும் ஒரே மாதிரி கலரில் வந்து நமக்கு காலா ஜாமுன் வந்து கிடைக்கும். நம்ம குலாப் ஜாமுனுக்கு இந்த ஸ்டேஜில் எடுத்துருவோம். ஆனால் இதுக்கு இந்த ஸ்டேஜில் எடுக்கக்கூடாது, இன்னும் கலர் ஆகணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலர் ஆகணும். இது எல்லாத்தையும் நம்ம இப்போது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்மளோட சுகர் சிரப்பும் தயாராகிடுச்சு. பாருங்கள், ஒரு பிசுபிசுப்பு பதம் வந்தோடனே இதை ஆஃப் பண்ணிடலாம். இதில் நீங்கள் ஏலக்காய் தூள் இல்லைன்னா ரோஸ் எசன்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துருக்கேன்.
இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதுதான் நமக்கு சில பேருக்கு ஏற்படக்கூடிய மிஸ்டேக்ஸ். நம்ம சரியாக உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணல அப்படின்னா இது போல் வெடிச்சு வந்துடும். நீங்கள் உள்ளே வைக்கும்போது சரியாக வைக்கலைன்னாலும் நம்ம உள்ளே வச்ச ஸ்டஃபிங் வெளியில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மிஸ்டேக் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம பொரிச்சு எடுத்ததை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சுகர் சிரப்பு வந்து ஆறிடுச்சு அப்படின்னா லைட்டாக சூடு பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரத்தில் நமக்கு தயாராகிடும். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக நம்மளோட ஜாமுன் வந்து தயாராகிடுச்சு. நான் கொஞ்சம் அலங்காரத்துக்கு பிஸ்தா பருப்பு வந்து சேர்த்துருக்கேன். ரொம்பவே சூப்பரான இந்த காலா ஜாமுனை நீங்கள் கட்டாயம் இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இது ரொம்பவே சூப்பராக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கேஜி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.